Hello friends, welcome back to our channel Suganya Lifestyle. இன்னைக்கு நம்ம வீடியோல என்ன பார்க்க போறோம்னா நெத்திலி மீன் குழம்பு. சோ இதை எப்படி செய்யலாம்ங்கறத வீடியோக்குள்ள போய் பார்க்கலாம். சோ ஃபர்ஸ்ட் வெந்தயம், மிளகு, பெருஞ்சீரகம் இந்த மூணையும் நான் வறுத்து அரைச்சு எடுத்து வச்சிருக்கேன். அதுக்கு அப்புறமா தேங்காயை இந்த மாதிரி வறுத்து எடுத்து வச்சிருக்கேன். சோ நெக்ஸ்ட் வெங்காயம் தக்காளி இந்த மாதிரி வதக்கி எடுத்துக்கோங்க. சோ வெங்காயம் தக்காளியையும் தேங்காவையும் நம்ம இப்போ அரைச்சி எடுக்க போகிறோம். ஸோ தேங்காய் அரைக்கும் போது கொஞ்சமாக தண்ணி ஊற்றி ஒரு பேஸ்ட் மாதிரி அரைச்சி எடுத்துக்கோங்க. ஸோ இப்போ நம்ம குழம்பு பண்ண ஆரம்பிச்சிடலாம். ஸோ நான் இன்றைக்கி மண் சட்டியில் செய்ய போகிறேன். ஸோ சட்டி சூடானதுக்கப்புறமா எண்ணெய் விட்டுக்கோங்க. ஸோ எண்ணெய் சூடான பிறகு ஒரு ஸ்பூன் வெந்தயம், ஒரு ஸ்பூன் கடுகு ஆட் பண்ணிக்கோங்க. கடுகும் வெந்தயம் பொரிஞ்சதுக்கப்புறமா கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ நம்ம வெங்காயம் தக்காளி பேஸ்ட் அரைச்சி வச்சுருந்தோம்ல, அதையும் நம்ம இதில் ஆட் பண்ணிக்கலாம். வெங்காயம் தக்காளியோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் நம்ம இதை வதக்கி எடுத்துக்கலாம். ஸோ இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா நம்ம இப்போ இதில் மசாலாலாம் ஆட் பண்ணிக்கலாம். ஒரு 1/4 ஸ்பூன் மஞ்சள் தூள், 1 ஸ்பூன் மிளகாய் தூள், 2 ஸ்பூன் குழம்பு மிளகாய் தூள். இது வீட்டிலேயே அரைச்சது தான். ஸோ ஸ்பூன் சின்ன ஸ்பூன்னால நான் 4 ஸ்பூன் போட்டிருக்கேன். ஸோ இதையும் ஆட் பண்ணிவிட்டு மசாலாவோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா புளி கரைச்சி வச்சுக்கோங்க. அதையும் நம்ம இதில் ஆட் பண்ணிடலாம். ஸோ இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஸோ லைட்டாக கொதி வந்ததுக்கப்புறமா நம்ம அரைச்சி வச்சுருந்த தேங்காய் அரைச்சி வச்சுருந்தோம்ல, அதையும் நம்ம இதில் ஆட் பண்ணிக்கலாம். தேங்காய் பேஸ்ட். ஸோ இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு உங்களுக்கு எந்த அளவுக்கு தண்ணி தேவையோ அதையும் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இதெல்லாமே நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு லைட்டாக கொதி வந்ததுக்கப்புறமா கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு எந்த அளவுக்கு குழம்பு தேவையோ அந்த அளவுக்கு தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு லைட்டாக கொதி வந்ததுக்கப்புறமா நம்ம மீன் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ தேவையான அளவு உப்பு போட்டுக்கோங்க. உப்பு போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ நம்ம அரைச்சி வச்சுருந்த பெருஞ்சீரகம், மிளகு, வெந்தயம் இதையும் நம்ம இதில் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ பெருஞ்சீரகம், வெந்தயம் நீங்கள் வறுத்து அரைச்சி எடுத்து வச்சுக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ உப்பு கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. உப்பு பத்தலைன்னா உப்பு போட்டுக்கோங்க. ஸோ எனக்கு உப்பு கரெக்டாக இருக்குது. இப்போ நம்ம லைட்டாக கொதி வந்ததுக்கப்புறமா மீன் ஆட் பண்ண போகிறோம். இப்போ பார்த்தீங்கன்னா லைட்டாக கொதி வந்துடுச்சு. நான் நெத்திலி மீனை கொஞ்சமாக மஞ்சள் தூள் போட்டு வாஷ் பண்ணி வச்சுருக்கோம். இதையும் நம்ம இதில் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ மீன் ஆட் பண்ணதுக்கப்புறமா ரொம்ப போட்டு கலரக்கூடாது, லைட்டாக மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஸோ இதை
ஒரு 3 மினிட்ஸ் நம்ம வந்து கொதிக்க விட போகிறோம். ஸோ 3 மினிட்ஸில் மீன் வந்து குக் ஆயிரும். ஸோ இப்போ பார்த்திங்கன்னா நல்லா கொதிச்சிருச்சு. இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு கொஞ்சமாக மல்லித்தலை ஆட் பண்ணிக்கலாம். ஸோ அவ்வளோதான், நெத்திலி மீன் குழம்பு ரெடி ஆயிடுச்சு. ஸோ மறக்காமல் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.